ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். ஸோ ஆண்டவரை துதிக்கிறதுல சங்கீதக்காரனுக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. தொடர்ந்து 1வது சங்கீதத்திலேருந்து 150வது சங்கீதம் வரை நம்ம பார்க்கும் பொழுது அநேக சங்கீதங்கள், ஒரு சில சங்கீதங்கள் மற்றவர்களால் பாடப்பட்டிருந்தாலும் அநேக சங்கீதங்கள் பாடப்பட்டது சங்கீதக்காரன் தாவீதுனால தான். ஒரு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன், ஆடு மேய்ப்பனாய் இருந்தவரை ஆண்டவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். அப்படிப்பட்ட தாவீது ஆண்டவரை குறித்து பல பாடல்களை பாடியிருக்கிறார். அப்போ பாடல்கள் ஈஸியாக நம்மளோட மனதில் பதியும். பல காரியங்கள் நம்ம பேசும் பொழுது மறந்துடுவோம், மெசேஜ் கேட்டால் மறந்துடுவோம். ஆனால் பாடலை நம்ம மறக்கவே முடியாது. 2 தடவை பாடிட்டா 3 தடவை பாடிட்டா நம்ம அதை ஹம் பண்ணிகிட்டே இருப்போம். ஒரு ஃபியூ ரிப்பிட்டேஷன்ஸ் நம்ம வந்துச்சுன்னு சொன்னால் கீர்த்தனைகள், நிறைய பாமாலைகள்லாம் பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்ம மனதில் பதிஞ்சிரும். அதை தொடர்ந்து புத்தெழுச்சி பாடல்கள் வந்துச்சு, அதுவும் நம்முடைய மனதில் ஈஸியாக பதிஞ்சிரும். இப்போது ரீசன்ட் டேஸில் வர்ற சூப்பரான சாங்ஸ் எல்லாமே நம்மளோட மனதில் ரொம்ப ஆழமாக பதிந்துருது. அப்படி தான் சங்கீதக்காரன் பார்க்குறாரு. அவருடைய பாடல்கள் ரொம்ப ஒவ்வொரு பியூட்டிஃபுல், ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அவர் பாடுற பாடல்கள் அதிகமாக ஆழமாக நம்முடைய இருதயத்தில் பதியுது. அப்போ பாடல்கள் மூலமாக ரொம்ப அழகாக ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார். அதில் பாருங்கள், 3வது வசனத்தில் சொல்லியிருக்குது, என் உதடுகள் உம்மை துதிக்கும், என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். தாவீது இந்த சங்கீதத்தை பாடும் பொழுது அவர் இருந்த இடம் வனாந்திரம். அவர் இருந்தது பேலஸ் கிடையாது, ஒரு வனாந்திரத்தில் இருந்து ஆண்டவர் அவ்வளோ துதித்து பாடுகிறார். இப்போ வனாந்திர வாழ்க்கையாக இருக்கலாம், அல்ல பேலஸில் இருக்கிற வாழ்க்கையாக இருக்கலாம், ஆண்டவரை துதித்து பாடுகிற பாடல். அது மாத்திரம் இல்லாமல் ஆண்டவரை பாடுகிற பாடல்கள் எப்படி இருக்குதான் அவரோட மனசில், நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும். ஆத்தும திருப்தி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஆத்தும திருப்தி அவருக்கு எப்படி கிடைக்குதான்? இந்த பாடல்களை பாடுவதன் மூலமாக, ஆண்டவரை, தன்னை படைத்த இறைவனை துதிப்பதன் மூலமாக, அவரை போற்றுவதன் மூலமாக அவருக்கு அந்த ஒரு ஆத்தும திருப்தி கிடைக்குதான். அது மாத்திரம் இல்லாமல் அவர் சொல்கிறார், என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். ஸோ சாதாரண பாடலில் ரொம்ப ஆசையாக வாஞ்சையாக ஆனந்த களிப்புள்ள உதடுகள், என்ன ஒரு பியூட்டிஃபுல்லான வேர்ட் பாருங்களேன். அந்த சந்தோஷம், அவரை தேவனை துதித்து பாடுகிற சந்தோஷத்துக்கு ஒரு எல்லையே வைக்க முடியாத அளவுக்கு ரொம்ப அழகாக அதை அவர் சொல்கிறார். என்னுடைய ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் நான் உம்மை பாடுவேன். ஸோ அந்த ஒரு அளவுக்கு நமக்கு ஒரு ஆண்டவர் மேலே வாஞ்சை பற்று இருக்குதா? நான் டெஃபினட்டாக ஆண்டவரோடு கூட என்னோடய டைமை ஸ்பெண்ட் பண்ணுவேன்.